ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், நம்மளுடைய யூடியூப் சேனல் ஷிரடி சாய்பாபா துணி மூலியமாக கடந்த சில வாரத்துக்கு முன்னாடி அந்த 108 ஷிரடி சாய்பாபாவுடைய சன்னிதானத்தை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷிரடி பயணங்கள் தொடர்ந்து இருக்கிறதால 108 ஷிரடி சாய்பாபா திருக்கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். ஷிரடி பயணம் தவிர்த்து மற்ற நாட்களில் அந்த 108 சாய்பாபா கோயில் வந்து 1 by 1 ஒரு நாளாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் 108 சாய்பாபா திருக்கோயில் வீடியோ பதிவாக கொடுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 24வதாக நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய தரிசனம் பார்க்க போகிறோம். இதற்காக நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா காக்கலூர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இந்த காக்கலூரில் அமைஞ்சுள்ளதான் ஓம் ஸ்ரீ விஜய சாய்பாபா திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் போயிட்டு எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதரை நம்ம வணங்குவோம். மற்றும் இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஹல்லா மலிக். சைரம், இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூரில் காக்கலூர் என்ற ஒரு இடத்துல இருக்கும். இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஆவடியிலிருந்து திருவள்ளூர் போகிற ரோடு. நீங்கள் ஆவடியிலிருந்து திருவள்ளூர் வரும்போது பொட்லூர் தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னா திருவள்ளூருக்கு ஒரு ரைட் சைடில் ஒரு ரோடு போகும். இது தேரடிக்கு வரக்கூடிய ஒரு ரோடு. அந்த ரோட்டில் ஒரு 2 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ விஜய சாய்பாபா திருக்கோயில் ஒரு ஆலயம், பாபாவுடைய ஆலயம், அற்புதமான ஆலயம் வரும். அந்த ஆலயம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனல் வழியாக 108 ஷிரடி சாய்பாபாவுடைய தரிசனத்தில் இன்றைக்கி 24வதாக நம்ம பாபா கோயிலுடைய தரிசனம் பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்துடைய அற்புதங்களை நம்ம 1 by 1 சொல்லலாம். இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் நியர்பை நீங்கள் அம்பத்தூர், ஆவடி அங்கேருந்து வரமே இருந்தால் நீங்கள் 2 வீலரில் கூட வந்துடலாம். வந்துட்டு திருவள்ளூர் கிட்ட வர சொல்ல 2 ரோடு பிரியும். ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா அதாவது திருவள்ளூர் ரயில் நிலையத்துக்கு போகிறதுக்கு ஒரு ரோடு பிரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காக்கலூர் வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் வீரராக கோயில் பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கு இன்னொரு ரோடு பிரியும். அந்த இடத்துல தான் அமைஞ்சுள்ள ஆலயம் தான் ஓம் ஸ்ரீ விஜய சாய்பாபா திருக்கோயில். இந்த திருக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியான இடத்துல இந்த அற்புதமான பாபாவுடைய திருக்கோயில் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், யாம் இருக்க பயமேன்னு சொல்லிட்டு பாபா தன் பக்தர்களை நம்பிக்கை கொடுக்குறாரு. அப்படி நம்பிக்கை கொடுத்து பக்தர்களை இந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சைலண்ட்டான ஒரு இடத்துல இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய கோயில் தான் இந்த கோயில். இவங்களுடைய வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜி. அவங்க கட்டின கோயில் தான் இந்த அற்புதமான ஓம் ஸ்ரீ விஜய சாய்பாபா ஆலயம். சைரம், இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதரை வணங்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்துடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாமே நம்ம 1 by 1 தெரிஞ்சுப்போம். இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியான பிளேஸில் அமைஞ்சிருக்கு. இந்த அமைதியான பிளேஸ் ஏன் நான் மறுபடியும் நான் சொல்கிறேன்னா, நிறைய பக்தர்கள் வந்து ஒரு சில மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இந்த ஆலயம் வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா இங்கு வந்து நீங்கள் பாபாவுடைய அந்த அற்புதமான திருமுகத்தை நீங்கள் பார்த்து இங்கே நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி பாபாவுக்கு முன்னாடி நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் மனம் வந்து தெளிவாகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் தான் இந்த அற்புதமான ஓம் ஸ்ரீ விஜய சாய்பாபா ஆலயம். நானும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்து தியானம் பண்ண நல்ல ஒரு அற்புதமான வைப்ரேஷன் பாபா எனக்கு கொடுத்தாரு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆலயம் தான் இந்த அற்புதமான ஓம் ஸ்ரீ விஜய சாய்பாபாவுடைய ஆலயம். இங்கே இருக்க பாபாவுடைய மூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா மற்ற கோயிலுடைய இந்த பாபாவுடைய மூர்த்தி ரொம்ப சின்ன மூர்த்தியாக இருப்பாங்க. பாபாவுடைய அந்த கண் தோற்றம் பார்த்தீங்களா ரொம்ப ஷார்ப்பான ஒரு கண் தோற்றமாக இருந்தது. நான் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். நேச்சுரலாக ஒரு மனிதனுக்கு கண் எப்படி இருக்குமோ அதுபோல் பாபாவுடைய இந்த அற்புதமான திருரூப அந்த சிலையில் வந்து கண்ணை வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. பாபாவுடைய பார்வை நம்ம மேலே பார்க்குற மாரி பாபா அற்புதமாக தெரிகிறாரு. பாபாவுடைய பாதத்தை ஒரு பக்தர் உறுதியாக பற்றி கொண்டாருன்னா அந்த பக்தருடைய வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா இன்னல்களும் பாபா வந்து தீர்த்து வைப்பார். பாபா தன் பக்தர்களிடம் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்பிக்கை பொறுமை பாபா காக்க சொல்கிறாரு. அதாவது சத்தா சபரி, எந்த நிலையில் வந்தாலும் உறுதியான மனப்போக்குடன் என்ன நினைங்க. நீங்கள் வேறு எந்த சிந்தனையும் உங்கள் மனதுக்குள்ளே வைக்காதீங்க. உங்கள் மனசில் சிந்தனைகளையும் உங்கள் மனசில் சுமைகளும் நீங்கள் வைக்க இறைவனை நீங்கள் அடைய முடியாத போயிடும். அதனால் எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை சதா சாயி என்ற அற்புதமான நாமத்தை நீங்கள் அனைவருமே உச்சரிங்க. அப்போ உன்னுள் நான் இருக்கிறத நீங்கள் வந்து காணலாம் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இந்த அடிப்படையான விஷயத்தை ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எல்லா மனிதர்களுக்கும் கஷ்டம் இருக்குது, கவலை இருக்குது. அது எல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு எனக்கு என் சாய் நல்லது பண்ணுவார் சொல்லிட்டு ஒரே நம்பிக்கையோட பாபாவுடைய திருவடியை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. ஏதாவது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கைக்கு மிக சிறந்த மகிழ்ச்சி கொடுக்கறமான மங்களகரமான நாளாக பாபா அமைச்சு கொடுப்பாரு. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா இன்னல்களும் துன்பங்களும் நீங்கும். கருணை உள்ள சாய்நாதர் ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கையை வந்து மென்மேலும் பிரகாசமான நிலைக்கு
பாபா வந்து அழைச்சிட்டு போவார். இப்போ இந்த கோயில் இருக்கிற எல்லா வல்ல பரம்பொருள் தோரகமாயி சாயப்பாவுடைய அந்த அற்புதமான புகைப்படத்தை பார்த்துட்டு இருக்கோம். தோரகமாயி சாயப்பாவுடைய புகைப்படம் எல்லா பாபாவுடைய ஆலயத்திலும் இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பல்லாக்கு வச்சுருக்காங்க. நான் போன நேரமும் சரியாக வேலைக்கிழமை தான் போனேன். எனக்கு பாபா ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரு. நான் வந்த உடனே இந்த கோயிலுடைய நிர்வாகி அம்மா ரிட்டையர்டு ஜட்ஜியோடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டு, சாய்ராம் நீங்கள் பல்லாக்கு வந்து எடுங்க, ஒரு 3 சுற்று பாபாவுடைய அந்த அற்புதமான மூர்த்தியை சுற்றி வரணும்னு சொன்னாங்க. சாயப்பாவுக்கும் நன்றி தெரிவித்து அந்த அம்மாவுக்கும் நான் நன்றி தெரிவித்தேன். வேலைக்கிழமை அதுவும் பாபாவுடைய பல்லாக்கை நான் எடுக்கிற பாக்கியத்தை பாபா எனக்கு கொடுத்துருக்காரு. எல்லா வல்ல சாய்நாதருக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். எந்த நிலை வந்தாலும் உங்கள் நிலைப்பாடில் நீங்கள் உறுதியாக இருங்க. யார் உங்களை கைவிட்டாலும் சாய் உங்களை கைவிட மாட்டாங்க. அந்த நம்பிக்கையை மனசில் எப்பவும் வலுப்படுத்துங்க. உறுதியான நம்பிக்கை வச்ச பக்தர்களை பாபா எப்பொழுதும் காப்பாற்றி அருள்வார். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகா ராஜாதி ராஜ யோகி ராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்நாத் மகராஜி கி ஜெய். ஷிரடி சாய்நாத் மகராஜி கி ஜெய். அல்லா மலிக்.